ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவை வச்சு ஒரு பணியார ரெசிபி பார்க்கலாங்க. டீ போடுற நேரத்தில் 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் வறுத்துக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ இது இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரையிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. பாகுபதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் 1 கப்பு தான் காட்டியிருப்பேன், நீங்கள் 2 கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. வெள்ளை தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லத்தை ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இது கூட இன்னும் ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்கலாம். திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது கூட முந்திரி பருப்பையும் கூட வறுத்து சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் தேங்காய் துருவி சேர்க்கறதுக்கு பதிலாக சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பணியாரக்கல்லை ஹீட் பண்ணி அதில் எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மாவுகளை குழியில் சேர்த்துக்கோங்க. இதே போல் எல்லா குழிகளிலையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியில் கருகிடும், உள்ளே வேகாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து மறுபடியும் இந்த சைடு திருப்பி போட்டு இந்த சைடு 1 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நல்லா செவந்து வரணும். எல்லா பணியாரத்தையும் இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. ஸ்பூனில் திருப்பிக்கலாம், அப்படி இல்லைன்னா கம்பி இருந்துச்சுன்னா கம்பியில் கூட திருப்பிக்கலாம். இப்போ 2 சைடு நல்லா செவந்து நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான பணியாரம் ரெடி. நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் செய்யும்போதே காலியாகிடும், அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.